எனதருமை யூடியூப் ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலாவதாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான திருக்குறள் என்னவென்றால், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை. இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறள். இதற்கான விளக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் செல்வம் என்பது 1000 வகையில் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் கல்வி செல்வம் என்பது. அந்த கல்வி செல்வம் என்பதை என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த உலகத்திலே கேடே இல்லாத ஒரு மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால் இந்த கல்வி செல்வம்தான். ஏனென்றால் இந்த கல்வி என்ற செல்வத்துக்கு அழிவே கிடையாது. அந்த கல்வி ஒருவனை ஆட்கொண்டு விட்டால் அதன் பிறகு அவனை விட்டு அது அகலாது. செல்வம் என்பது அப்படியல்ல. ஒருவனிடத்தில் இருக்கும், இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதே சமயம் அவனை விட்டு செல்லும்போது அந்த செல்வத்தினால் வந்த பயன்கள் அத்தனையும் அவனை விட்டு சென்றுவிடும். ஆனால் கல்வி என்பது அப்படி கிடையாது. கல்வி ஒரு முறை ஒருவனை பற்றி கொண்டு விட்டால் அதுவும் அவனை விடாது. அதே சமயம் அதனால் கிடைக்கப் பெறுகின்ற பயன்களும் அவனை விடாது. அதனால்தான் கேடில்லாத ஒரு செல்வம் என்று கூற வருகிறார் இந்த கல்வி செல்வத்தை. அத்தகைய கல்வி செல்வத்தை ஒருவன் பெறுவானாகில் அதனால் ஏற்படுகின்ற பின் விளைவுகள் என்பது இருக்கின்றதே, அது அவனை மிகவும் ஏற்றத்துக்கு கொண்டு செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும். எனவேதான் அதை ஒரு செல்வம் என்று கூறுகிறார் அவர். கல்வி செல்வம் என்பது ஒரு கேடு இல்லாத ஒரு மிக பெரும் செல்வம். அந்த செல்வத்தை ஒருவன் பெற்றுவிட்டான் என்றால் அதன் பிறகு அவனை அந்த செல்வம் என்பது புகழின் உச்சத்துக்கு கொண்டு செல்லும். அதன் மூலமாக கிடைக்கப் பெறுகின்ற பயன்கள் ஏராளம். இதனைத்தான் திருவள்ளுவர் வலியுறுத்தி கூறுகின்றார் இந்த குறளில். எனவே அவருடைய வழி நின்று அனைவரும் தவறாது அந்த கல்வி செல்வத்தை அடைந்தால் அதன் மூலம் கிடைக்கின்ற புகழ் செல்வம் என்பது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.